ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லியை தொடர்ந்து அடுத்து பீகாரிலும் என்டிஏ தலைமையிலான பாஜக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க போகுது. இதை நான் சொல்லல. இந்தியா டுடே நடத்தின மூட் ஆஃப் தி நேஷன் கருத்து கணிப்பு சொல்லுது. ஸோ இட்ஸ் டைம் வி ஷிஃப்ட் அவர் ஃபோக்கஸ் டு பீகார் அசம்பிளி எலெக்ஷன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபி. பீகார் மாநிலம் இந்த ஆண்டு இறுதியில சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க போகுது. நவம்பர் மாதம் அங்க தேர்தல் நடக்க போகுது. இப்போதைக்கு அங்க பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த என்டிஏ கூட்டணியில நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம், பாஜக, லோக் ஜனசக்தி பார்ட்டி, ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா உள்ளிட்ட முக்கியமான கட்சிகள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு இறுதியில நடக்க போற சட்டப்பேரவை தேர்தல்ல நிதிஷ்குமார் தலைமையில தான் இந்த என்டிஏ கூட்டணி தேர்தலை சந்திக்க போகுது அப்படிங்கிறத ஏற்கனவே பாஜக அறிவிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம குறைந்தபட்சம் 225 தொகுதிகள்லயாவது ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க இலக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா அந்த இலக்கு அடைகிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா சீட் ஷேரிங்ல இருந்தே இங்க பல குளறுபடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. 2020ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் மகாகத்பந்தன் கூட்டணியில இருந்து தேர்தலை சந்திச்சது. பாஜக என்டிஏ கூட்டணின்னு ஒரு கூட்டணியை தனியா அமைச்சு தேர்தலை சந்திச்சிருந்தது. அந்த தேர்தல்ல 115 தொகுதிகள்ல போட்டிக்கிட்ட நிதிஷ்குமாருடைய கட்சியால வெறும் 43 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணியில 110 தொகுதிகள்ல போட்டியிட்ட பாஜகவால 74 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்க முடிஞ்சது. சோ மகாகத்பந்தன் கூட்டணியில இருந்த நிதிஷ்குமார் இப்போ என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா இப்போதைக்கு என்டிஏ கூட்டணியில பாஜக தான் 73 தொகுதிகளோட மிகப்பெரிய கட்சியா இருக்கு. எப்படியும் ஆட்சி அதிகாரம் தங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 43 தொகுதிகளை மட்டுமே ஜெயிச்ச நிதிஷ்குமார் கையில வந்து முதலமைச்சர் பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. சோ ஏற்கனவே கடந்த தேர்தலிலேயே மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்துட்ட பாஜக இந்த முறை அதிகமான சீட்டுக்களை தங்களுக்கு உரிமை கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நிதிஷ்குமார் தலைமையில தான் பீகார்ல தேர்தலை சந்திக்க போறோம்னு பாஜக ஒரு இடத்துல விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த சீட் ஷேரிங்ல அவங்க விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஆனா விட்டு கொடுத்துதான் ஆகணும்னு சொல்றாங்க ஐக்கிய ஜனதா தள கட்சியினர். அதுக்கு அவங்க வைக்கிற காரணமும் ரொம்ப வலுவானதா இருக்கு. சமீபத்துல நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்ல பீகார்ல பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணியா தேர்தலை சந்திச்சிருந்தாலும் 2 பேரும் தலா 12 தொகுதிகள்ல தான் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. சோ அவங்க ஜெயிச்ச தொகுதிகளை அப்படியே அசம்பிளி கான்ஸ்டியூன்சியா நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஐக்கிய ஜனதா தளம் வந்து 74 சட்டப்பேரவை தொகுதிகள்ல வந்து முன்னிலை பிடிச்சது. பாஜக வந்து 67 சட்டப்பேரவை தொகுதிகள்ல வந்து முன்னிலை பிடிச்சிருந்தது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 2020ல நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல ஐக்கிய ஜனதா தளத்தால 43 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா 4 வருடங்கள்ல நடந்த மக்களவை தேர்தல்ல அந்த கட்சியால 74 இடங்கள்ல வந்து முன்னிலை பெற முடிஞ்சிருக்கு. சோ இது வந்து அந்த கட்சியுடைய டிராஸ்டிக்கான ஒரு வளர்ச்சியை காமிக்குது. அதே நேரம் பாஜக 73 இடங்கள்ல 2020ல ஜெயிச்சிருந்த நிலைமையில 2024ல நடந்த மக்களவை தேர்தல்ல அந்த கட்சியுடைய சட்டப்பேரவை தொகுதி எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு 67 இடங்கள்ல மட்டும்தான் அந்த கட்சியால முன்னிலை பெற முடிஞ்சிருக்கு. சோ பாஜக கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிறதும் தெரிய வருது. சோ இதையே ஒரு ரீசனா வச்சு என்டிஏ கூட்டணியில ஐக்கிய ஜனதா தளம் கூடுதலான தொகுதிகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. சோ கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே எந்த கட்சி வந்து அதிகமா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கிரவுண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்கங்கறத பொறுத்து தான் அமையும். சோ 2 கட்சிகளும் ஏற்கனவே கிரவுண்ட தங்களுக்கு சாதகமா மாத்துறதுக்கான வேலைகள்ல வந்து இறங்கி இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 3வது ஆட்சி மத்தியில அமைஞ்சதுக்கு பின்னாடி தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்ல பீகாருக்குன்னு உட்கட்டமைப்பு திட்ட வசதிகளுக்காக மட்டுமே 70,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல கூட மக்கானா வாரிய மாதிரியான மிகப்பெரிய திட்டங்கள் வந்து பீகாருக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த பட்ஜெட்டையும் பீகாருக்கான பட்ஜெட் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து தாக்குற அளவுக்கு பீகாருக்கு ஏகப்பட்ட திட்டங்களை வந்து மத்திய அரசு வாரி வழங்கியிருக்கு. இது எல்லாமே வந்து இப்ப நடக்க போற நவம்பர்ல நடக்க போற அந்த சட்டப்பேரவை தேர்தல்ல எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை பேஸ் பண்ணி பாஜக வந்து தங்களுடைய பீகார் இருப்பை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்க பாக்குறாங்க. சோ இது மட்டும் இல்லாம பிப்ரவரி 24ஆம் தேதி அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி பீகாருக்கு போக இருக்காரு. சோ அப்பவும் பல வளர்ச்சி திட்டங்களை வந்து அவர் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுவும் பீகார் மண்ணில பாஜகவுக்கு கை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். சோ பாஜக ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டே போற நிலைமையில இன்னொரு பக்கம் பாஜகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளமும் நிதிஷ்குமாரும் வந்து தங்களுடைய ஸ்கோர் செய்யக்கூடிய வேலைகளையும் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எப்படின்னா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே நிதிஷ்குமார் வந்து பிரகதி யாத்ரா அப்படிங்கிற ஒரு யாத்ராவை மாநிலம் முழுவதும் வந்து தொடங்கி நடத்திட்டு இருக்காரு. இது போக வந்து பெண்கள், பட்டியலின சமூகத்தினர், சிறுபான்மையினர்னு ஒவ்வொரு சமூகத்தையும் குறி வச்சு அவர் வந்து அடுத்தடுத்த யாத்திரைகளை வந்து நடத்திட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நாரி சக்தி ரத யாத்ரா, கற்பூரி ரத யாத்ரான்னு பெண்களை குறி வச்சு 2 யாத்ராக்கள் வந்து
ஐக்கிய ஜனதா தளம் ஆல்ரெடி முன்னெடுத்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அம்பேத்கர் ரத யாத்திரா அப்படின்னு பட்டியலின மக்களை குறி வச்சு ஒரு யாத்திரை போயிட்டு இருக்கு. அல்பசங்கியாக் யாத்திரா அப்படின்னு முஸ்லிம்களை குறி வச்சு ஒரு யாத்திரையும் அந்த கட்சி வந்து நடத்திட்டு இருக்கு. இந்த யாத்திரைகள் எல்லாமே முடியறதுக்கு இந்த வருஷம் அக்டோபர் நவம்பர் ஆயிரும். சோ அந்த நேரத்துல தான் எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கறனால இந்த யாத்திரையுடைய விளைவு அந்த எலெக்ஷன்ல நல்லாவே எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். சோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் சைட்ல தேஜஸ்வி யாதவுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் உடைய மகா கத்பந்தன் கூட்டணி வந்து இருக்காங்க. 2020 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 144 தொகுதிகளில் போட்டி போட்ட ராஷ்டிரிய ஜனதா தளத்தால 80 தொகுதிகள் வரைக்கும் வெல்ல முடிஞ்சது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி 70 இடங்கள்ல போட்டி போட்டு வெறும் 19 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சது. சோ அப்பவே காங்கிரஸ் கட்சி வந்து பீகார்ல வீக்கா தான் இருந்தது. அதே போல 2020 நடந்த லோக்சபா தேர்தலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அங்க ராஷ்டிரிய ஜனதா தளம் வந்து 23 இடங்கள்ல போட்டிட்டு வெறும் 4 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதே நேரம் காங்கிரஸ் கட்சி 9 இடங்கள்ல போட்டி போட்டு 3 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது ராஷ்டிரிய ஜனதா தளமும் அந்த அளவுக்கு கிரவுண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. இருந்தாலும் காங்கிரஸ் வீக்கா இருக்கிறத பயன்படுத்தி ராஷ்டிரிய ஜனதா தளம் வந்து அதிகமான சீட்டுகள்ல வந்து இந்த தடவை போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லின்னு காங்கிரஸ் கட்சி பல இடங்கள்ல அடி வாங்கியிருக்கு. இந்தியா கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் உடைய இமேஜ் வந்து படுமோசமா டேமேஜ் ஆயிருக்கு. இது எல்லாமே தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தேஜஸ்வி யாதவ் வந்து அதிகமான தொகுதிகள்ல அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது மட்டும் இல்ல, பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் எப்படி களத்தை வலுப்படுத்துறதுக்காக தேர்தல் பிரச்சாரங்களை இப்ப இருந்தே முன்னெடுக்க தொடங்கியிருக்காங்களோ அதே மாதிரி வந்து ராஷ்டிரிய ஜனதா தளத்துல தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸ்ல ராகுல் காந்தியும் கூட பீகார்ல வந்து ரொம்ப போக்கஸ்டா தங்களுடைய பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்கன்னு சொல்லணும். தேஜஸ்வி யாதவ் தன்னுடைய கட்சிக்காரர்களை முதல்ல வலுப்படுத்தணும், தன்னுடைய கட்சிக்கு புதுரத்தம் பாய்ச்சணும் அப்படிங்கிற முன்னெடுப்போட தன்னுடைய கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அடுத்தடுத்து சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. இதற்கு காரியகர்த்தா தர்ஷன் சா சம்வாத் காரியக்ராம் அப்படின்னு பேர் வச்சு ஒரு யாத்திரையாவே அவர் போயிட்டு இருக்காரு. அதே நேரம் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஜனவரி மாதமே அரசியலமைப்பு பாதுகாப்பு மாநாடுன்னு ஒன்னு பீகார்ல மிக பிரம்மாண்டமா வந்து நடத்தி காமிச்சு பட்டியலின மக்களுடைய பாதுகாவலர்கள் யார், ஓபிசி உடைய பாதுகாவலர்கள் யார், நாங்க தான் அப்படிங்கறத வந்து பதிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லியில வாக்குப்பதிவு நடந்துட்டு இருந்த அன்னைக்கும் அவர் வந்து பீகாருக்கு வந்து பயணப்பட்டிருக்காரு. சோ இதை வச்சு பார்க்கும்போது அவரும் பீகார்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. களத்துல எப்படியாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இது எல்லாம் தான் இப்போ இந்தியா டுடே நடத்தின அந்த மூட் ஆஃப் தி நேஷன் கருத்து கணிப்புல வந்து எதிரொலிச்சிருக்கு. ஆனா அந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு சாதகமா தான் வந்திருக்கு. ஒருவேளை லோக்சபா தேர்தல் வந்து இன்னைக்கு நடத்தப்பட்டிருந்தா, இந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்டிருந்தா கண்டிப்பாக கடந்த முறை மாதிரி அங்க பீகாருடைய முடிவுகள் இருந்திருக்காரு. என்டிஏ கூட்டணி வந்து 33ல இருந்து 35 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய வாக்கு சதவீதமும் 5 விழுக்காடு வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்புகள் வந்து தற்போதைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் டைம் 47% மட்டுமே வாங்கியிருந்த என்டிஏ கூட்டணியுடைய ஓட்டு விழுக்காடு இப்போ வந்து 52 விழுக்காடு வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே உடைய மூட் ஆஃப் தி நேஷன் கருத்து கணிப்பு சொல்லுது. அதே நேரம் மகா கத்பந்தன் அல்லது இந்தியா கூட்டணின்னு சொல்லலாம். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மொத்த டேலியே 5ல இருந்து 7 சீட்டு வரைக்கும் தான் இருந்திருக்கும் இப்ப எலெக்ஷன் நடந்திருந்தா. அது போக அவங்களுடைய ஓட் ஷேரும் கூட ஓரளவுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வெறும் 3% மட்டும் தான். ஏற்கனவே 39% 2024ல வாங்கியிருந்தாங்க. இப்போ அது 42% உயர்வதற்கான வாய்ப்புகள் மட்டும் அங்க இருக்கு. இந்த அளவுக்கு தான் களம் இருக்குன்னு சொல்றாங்க. சோ பாஜக மற்றும் நிதிஷ்குமார் செய்திருக்கக்கூடிய கள வேலைகள் அதிகமா மக்கள் மத்தியில எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கறத இந்த மூட் ஆஃப் தி நேஷன் கருத்து கணிப்பு மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரம் ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரஸ் கட்சியும் இன்னும் கொஞ்சம் தீவிரமா வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதையும் நம்மளால உணர முடியுது. இததான் சி ஓட்டர் அப்படிங்கிற கருத்து கணிப்பு நிறுவனத்துடைய ஃபவுண்டரா இருக்கக்கூடிய யஷ்வந்த் தேஷ்முக்கும் கூட சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்துப்படி என்டிஏ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒருவேளை இதே மாதிரி பாஜக, நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம், சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சிகள் எல்லாமே ஒரே குடையின் கீழே என்டிஏவா நவம்பர் மாதம் வந்து தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஆட்சியில இருந்து அப்புறப்படுத்துறது காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய மகாகத்பந்தன் கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படிங்கறது அவருடைய கருத்து கணிப்பு. அதே நேரம் மனிஷா பிரியம் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கூட பீகார்ல கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அந்த டைனமிக்ஸை காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் வந்து உணரல, அவங்களுக்கு அதை பத்தின பெரிய அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடிக்கு சொல்லப்படக்கூடிய செய்திகள். ஸோ இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய தேர்தல் வியூகங்களை மாற்றி பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணிக்கு டஃப் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.